ஏய் மாயா, இங்க வாடி. ம். இங்க வாடினா. என்னம்மா? அங்க பாருடி. என்னடி இவ பத்ரகாளி மாதிரி இருக்கா? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. அஞ்சமா, என்ன யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? டேய், இது யூனிஃபார்ம் இல்லடா. இன்னைக்கு ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை. நான் அம்மனுக்காக ஆடி மாசம் முழுக்க ஆடி விரதம் இருக்க போறேன். அதுக்காக தான் மஞ்சள் புடவை கட்டிருக்கேன். நீங்க ஏன் ஆடி விரதம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? காணாம போன அந்த பாப்பா கிடைக்கணும் நீங்க ஆடி விரதம் இருக்கீங்க, கரெக்டா? இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த வீட்டில் எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் வரும். நீங்க விரதம் வந்தா உங்க பாப்பா கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும்டா. அப்படியா? அப்ப நானே விரதம் இருக்கட்டுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அஸ்வந்த். என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம்? விரதம்னா என்ன பண்ணீங்க? விரதம்னா இந்த மாசம் ஃபுல்லா கவுச்சி சாப்பிடக்கூடாது. கவுச்சின்னா என்னது? பீஸா மாதிரி இருக்குமா? கவுச்சினா நான்வெஜ்டா. கறி மீனெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஐயோ, அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மாசம் முழுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும். அப்படின்னா என்ன? தரையில படுத்தே உருண்டு கோவில் ஃபுல்லா சுத்தி வரணும். ஐயோ, ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளி அன்னைக்கு பூச்சட்டி எடுக்கணும். பூச்சட்டியா? என்ன பூ? ரோஜா பூவா? பூச்சட்டினா அதுல பூ இருக்காதுடா, அதுல நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பை தான் பூச்சட்டின்னு சொல்லுவாங்க. ஐயோ, கையில வந்துடாதா? கடவுள் மேல உண்மையான அன்பு இருந்தா நமக்கு ஒண்ணும் ஆகாது. அஞ்சம்மா, இதெல்லாம் பண்ணா பாப்பா கண்டிப்பா கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிரும் அஸ்வந்த். அஞ்சம்மா, நானும் விரதம் இருக்கனே. அஸ்வந்த், நீ விரதம் இருக்கேன்னு சொன்னதே பெரிய விஷயம். பாப்பாவுக்காக நான் விரதம் இருக்கேன். நீ எனக்கு உதவியா இருந்தா போதும், சரியா? வா, சாமி கும்பிடலாம். என்னடி இவ இப்படி ஒரு வேஷம் பண்றா? இப்ப நம்ம என்னடி பண்றது? அவளோட குழந்தைய கிடைக்க விட மாட்டோமா? நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு மாயா. நீ அவ விரதத்தை கெடுக்க போற, அப்படிதானே? இல்ல. இல்லையா? அந்த கோயில்ல இருக்கிற அம்மன் சிலையை திருட போற, அப்படிதானே? என்ன பேசுற நீ? ஏன்டி என்ன அடிக்கிற? அறிவில்ல உனக்கு? வேற எதுவுமே உனக்கு யோசிக்க தெரியாதா? என்ன திருட்டு கேஸ்ல மாட்டி விட பாக்குறியோ? இது ரெண்டு தானடி பண்ண போறேன். நானும் விரதம் இருக்க போறேன். ஐயோ, விரதமா? நமக்கு பிடிச்ச நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது போல இருக்கே. என்ன யோசிக்கிற? அது விரதம்னா சும்மா இல்லடி, உண்மையா இருக்கணும். அப்போ நான் உண்மையா விரதம் இருக்க மாட்டேனா? எதை சொன்னாலும் குற்றமாவே எடுத்துக்கிறேன். நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. தோபார், அவ குழந்தை கிடைக்கணும்னு விரதம் இருக்க போறா. நான் அவ குழந்தை கிடைக்க கூடாதுன்னு விரதம் இருக்க போறேன். சாமி நல்லவங்களுக்கு தாண்டி உதவி செய்யும். லூசு மாதிரி பேசாத. சாமிக்கு பக்தி தான் முக்கியம். நல்லதுக்கு வேண்டிக்கிறாங்களா இல்ல கெட்டதுக்கு வேண்டிக்கிறாங்களா பாக்காது. அப்படி பாத்திருந்தா அந்த காலத்துலலாம் அரக்கன் அரக்கிங்கலாம் சாமி கிட்டே வரம் வாங்கிட்டு சாமியவே அழிக்க போல. அப்ப நம்ம கொடூரமானவங்களா? ஒரு விஷயம் சொன்னா அதுல இருக்கிற பாயிண்ட மட்டும் தான் பிடிக்கணும். அதை விட்டுட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்க கூடாது. சரி, அந்த மஞ்சள் புடவை எங்க இருக்கு? பீரோல தாண்டி இருக்கு. சரி வா. என்ன மம்மி, நீங்களும் மஞ்சள் புடவை கட்டிட்டு இருக்கீங்க? நானும் ஆடி விரதம் இருக்க போறேன்டா. ஐயோ, அஞ்சம்மா கூட மம்மியும் போட்டி போடுறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, ஓகே ஓகே, பாய்.
என்ன தீபா மஞ்ச புடவைலாம் கட்டியிருக்க? என்ன விசேஷம்? அம்மா என்னம்மா இன்னைக்கு மஞ்சள் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு பக்திமயமா இருக்கீங்க? நான் ஆடி விரதம் இருக்க போறேன் அஞ்சலி. நிஜமா வாடி? யாருக்காக விரதம் இருக்க போற? அஞ்சலிக்காகவா? இல்லம்மா, பிரியாக்காக. என்னடி சொல்ற? ஆமாம்மா, என்னோட கனவுல அம்மன் வந்துச்சு. அப்பதான் எனக்கு பிரியாக்காக விரதம் இருந்தா அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகும்னு தோணுச்சுமா. அதான் ஆடி விரதம் இருக்க போறேன். என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிரியா, தீபா உனக்காக ஆடி விரதம் இருக்க போறதா வேண்டியிருக்கா. ஏன் நீ கோயிலுக்கு போய் ஆட போறியா? ஆடி விரதம்னா ஆடுறது கிடையாது பிரியா, சாமி கிட்ட வேண்டிக்கிறது. எனக்காக ஏன் வேண்டிக்கிற? நீ இப்பெல்லாம் காவியாவை நல்லபடியா பாத்துக்கிறல்ல, அதனால வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்படியா? ஆனா நீயே எனக்காக வேண்டிக்கிற, நானே எனக்காக வேண்டிக்கிறேன். சாமி என்ன நல்லபடியா காப்பாத்துங்க, காவியாவை நல்லபடியா காப்பாத்துங்க. காவியா எப்பவுமே என் கூடவே இருக்கணும். காவியா, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இவ எனக்காக வேண்டிக்கிற மாதிரி நடிச்சு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. நான் உன்னை விட மாட்டேன். காவியா எப்பவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ எப்பவுமே உன்னோட காவியாதான் பிரியா. ஏய், நான் ஒன்னு மறந்துட்டேன். மாரியம்மா மாரியம்மா, திரிசூலி அம்மா, நீலி அம்மா. காவியா, உனக்கு நல்ல படிப்பு வரும். நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ இவங்க கூட எல்லாம் சேராத. வா போலாம். வா அம்முக்குட்டி. பிரியா குழந்தை விஷயத்துல மட்டும் கரெக்டா நடந்துக்கிறா. ஆனா மத்த டைம் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. மா, நீங்க பயப்படாதீங்கம்மா. பிரியாவோட மனநிலைமையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராங்க. அதை நினைச்சு நம்ம சந்தோஷம்தான் படணும். கூடிய சீக்கிரம் முழுசா பிரியா குணமாயிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. காவியா, நாளைக்கு மம்மியே உன்னை வந்து ஸ்கூல்ல விட்டுறேன். தீபா, நானும் உன் கூட விரதம் இருக்கவா? வேண்டாமா, உங்களுக்கு சுகர் வேற இருக்கு. அதனால நீங்க வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு மாத்திரை போடணுமா. நான் பிரியாவுக்காக முழு மனசோட விரதம் இருந்து தீச்சட்டி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டமா. ஏய், தீச்சட்டியா? ஆமாம்மா. இதுக்கு முன்னாடி தீச்சட்டிலாம் எடுத்திருக்கியா? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி நான் தீச்சட்டியெல்லாம் எடுத்து பழக்கம் இல்ல. இதுதான் முதல் தடவை. இது எனக்கு, இது உனக்கு, இது பாட்டிக்கு. பழக்கம் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதே. கையெல்லாம் வெந்து போயிரும் தீபா. நம்மளுடைய வேண்டுதலும் பக்தியும் உண்மையா இருந்தா நம்மளுக்கு எதுவும் ஆகாதுமா, தப்பா எதுவும் நடக்காதுமா. உன் கிளாஸ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் எப்போ? நெக்ஸ்ட் வீக் மம்மி. அப்படியா? எனக்கு கூட இதெல்லாம் தோணல தீபா. ஆனா நீ எங்களுக்காக இதெல்லாம் பண்ற. ரொம்ப நன்றி தீபா. மா, திரும்ப திரும்ப நன்றி சொல்லி இன்னும் ஏமா என்ன அந்நியப்படுத்துறீங்க? அப்படின்னா நீங்க இன்னும் என்ன இந்த வீட்ல ஒருத்தியா நினைக்கல? சச்சா, அப்படிலாம் இல்ல தீபா. என் செல்லக்குட்டி காவியாக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். நன்றி சொல்றதா இருந்தா நான் தாம்மா உங்களுக்கு பிரியாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தீபா? பிரியா குழந்தை வேணும்னு சொன்னதுனாலதான் கௌதம் அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இத்தனை வருஷமா அஞ்சலியை நல்லபடியா வளர்த்ததுக்காக நான் தான் கௌதம்க்கும் பிரியாவுக்கும் தாம்மா நன்றி சொல்லணும். காவியா, மம்மியே உன்னை ஸ்கூல்ல வந்து விடுறேன். நிஜமாவா மம்மி? நிஜமா காவியா, நான் உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு உன் மிஸ் எல்லாம் நான் பார்த்து பேசிட்டு வரேன். சரியா?
ஆமா அஞ்சலி, இன்னியோட இந்த விரதம் முடிஞ்சிடும். பிரியா மாமி நல்லபடியா குணமாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. சரிம்மா. சாமி கும்பிடு. அம்மா தாயே, பிரியா சீக்கிரமா நல்லபடியா குணமாகணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். கடவுளே, தீபாவோட வேண்டுதல் நல்லபடியா பழிக்கணும். என் குடும்பம் எப்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அம்மா, நீங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துட்டுருங்க. நானும் அஞ்சலியும் தீச்சட்டியோட கோவிலை சுத்தி வந்துடுறோமா? அது இல்ல தீபா, நீ தீச்சட்டி எடுக்கிறதே பிரியா நல்லபடியா குணமாகணுமேனு தான். அதனால நாங்களும் உன் கூட வரோண்டி. சரிம்மா. பிரியா வாமா. வாங்க. வா அஞ்சலி. இப்படி வா. அம்மா தாயே. தீபா, நீ தீச்சட்டியோட கோவிலை சுத்த போறேன்னு சொன்னதும் நீ 3 சுத்து தான் சுத்துவேன்னு நினைச்ச. ஆனா இப்படி 101 சுத்தாடி சுத்துவ. உன் கையெல்லாம் பாரு எப்படி கொப்பளம் போட்டிருக்குன்னு. மா, எனக்கு இதெல்லாம் ஒரு வழியாவே தெரியலம்மா. எனக்கு பிரியா நல்லபடியா குணமானா அதுவே போதும்மா. அதுவே பெரிய சந்தோஷம். தீபா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கூட இதெல்லாம் பிரியாக்காக செஞ்சிருப்பாளான்னு எனக்கு தெரியலடி. தீபா, நீ எனக்காக வேண்டிக்கிட்டு தானே தீச்சட்டி தூக்குன. இப்ப நான் உனக்காக தீச்சட்டிய தூக்கிக்கிட்டு இந்த கோயில சுத்த போறேன். பிரியா, பிரியா வேண்டாம். கை சுட்டுடா பிரியா. என்ன பிரியா? பிரியா, ஐயோ பிரியா, என்ன இது? ஐயோ, நான் என்ன பண்றது? சட்டி சுட்டுருச்சு. தீபா, நீ எவ்வளவு சூடான சட்டியை தூக்குன. ஐயோ, உன் கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. கையெல்லாம் வலிக்குதுல்ல. நீ ரொம்ப பாவம் தீபா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா. உனக்கு நல்லா ஆயிட்டா அதுவே எனக்கு போதும். எனக்கு தான் நல்லா ஆயிடுச்சு. நான் தான் நல்லா இருக்கேனே. ஆமாண்டி பிரியா, நீ நல்லா ஆயிட்ட. நீ நல்லா ஆயிட்ட. ஆமா, நான் நல்லா ஆயிட்டேன். வா வா. அஞ்சலி, நீ என்ன இங்க இருக்கா? ஏய், இங்க என்னடா பண்ற? அமைதியா இரு. டேய், நாங்க வேண்டுதல் நிறைவேற்ற வந்தோம்டா. அப்படியா? ஆமாடா. நீ தனியாவா கோவிலுக்கு வந்த? இல்ல அஞ்சலி, நானும் ஃபேமிலியோட தான் வந்தேன். எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் கோவில் குளத்துக்கிட்ட போயிருக்காங்க. ஏதோ குளத்துல மூங்கி எழுந்து 1008 விளக்கு ஏத்துமா. 1008 விளக்கா? ஆமா அஞ்சலி. டேய், எங்களை பார்க்க வீட்டுக்கு வந்த, ஸ்கூலுக்கு வந்த, இப்ப கோயிலுக்கே வந்துட்டியாடா? ஆண்டி, ஃபேமிலியோட தான் கோவிலுக்கு வந்தேன். அதுக்குள்ள என்ன போய் இங்க வந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க? டேய், நீ என்ன வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வந்த? பாட்டி, என்னோட 2 அம்மாவும் போட்டி போட்டுக்கிட்டு ஆடி வருதா இருக்காதா வேண்டிட்டாங்க பாட்டி. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு என் 2 அம்மாவுமே டீச்சர்ட் எடுக்க போறாங்க. அப்படியா?
ஆமா அஞ்சலி, இன்னைக்கு சாயந்தரம் இந்த கோவில களைகட்ட போகுது. அப்படியாடா? அதை பார்க்கறதுக்காகவே சாயங்காலம் நாங்க கோயிலுக்கு வரணும் போல இருக்கே. ஆமா பாட்டி, இன்னைக்கு ஒரு சிறப்பான போட்டி காத்துக்கிட்டு இருக்கு. செல்வி, சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது குழந்தை கிடைக்கணுன்றது தான் உன்னோட ஒரே வேண்டுதலா இருக்கும். நிச்சயமா உன்னோட வேண்டுதல் பலிக்கும் செல்வி. தீபா, நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற கூல இந்த குழந்தைங்கள வச்சே கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு புண்ணியமா போகும்ல. சரிங்கம்மா, நீங்க சொல்றது சரிதான், அப்படியே செஞ்சிடலாம். சரி தீபா, அஞ்சலியோட ஃப்ரெண்டு இங்க இருக்கும்போதே கூல எல்லாருக்குமே கொடுத்துடலாம். இல்லைன்னா அஞ்சலி விளையாட ஓடி போயிடுவா. சரிம்மா. அஸ்வன், நீ அஞ்சலி கூட இங்கேயே இரு. ஏன்னா பிரியாக்காக வேண்டிக்கிட்டு நாங்க கூழ் ஊத்துறோம். கூழ் ஊத்த போறீங்களா? எங்க தரையில ஊத்த போறீங்களா? டேய், கூழ் ஊத்துறதுனா எல்லாரும் குடிக்கிறதுக்கு தாண்டா கொடுப்பாங்க. ஆமா அஸ்வந்த், எங்க கூடவே இருடா, இல்லன்னா எனக்கு போர் அடிக்கும். இதுதான் போச்சு. சரி வா வா. அப்பாடா, என்ன அஞ்சலி, பாட்டி எல்லாருக்கும் கூழ் கொடுத்துட்டு கூட நிக்கிற எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. அட பாவி, இதுக்காடா இப்படி பண்ற? பாட்டி, அவனுக்கு கூழ் கொடுங்க பாட்டி. குடுமா. இந்தா. ஆண்டி, அந்த குழம்பு கொஞ்சம் கொடுங்க. ஆஹா ஆஹா, அடிக்கிற வெயிலுக்கு கூழ் எவ்வளவு ருசியா இருக்கு. டேய், என்னடா இப்படி குடிக்கிற? இந்த கூழும் இந்த கருவாட்டு குழம்பும் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அஞ்சலி, இந்த கூழ் யார் செஞ்சது? எங்க அம்மா தான்டா. ஆண்டி, நீங்களா கூழ் செஞ்சீங்க? ஆமாண்டா அஸ்வந்த். ஏய், நான் தான் செஞ்சேன். ஐயோ, என்கிட்ட வாயை கொடுத்தா என் உடம்பு புண்ணாயிருமே. பிடிச்சிருக்கா இல்லையா? சூப்பர் ஆண்டி, சூப்பர் ஆண்டி. ஹை, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான். அஞ்சலி, வாயை நம்ம கோவில சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். அவ காவியாடா? அஞ்சலின்னு சொல்ற? அவளை எங்கடா கூப்பிடுற? அவளை எங்கடா கூப்பிடுற? சொல்லுடா. ஏய், நில்லுடா, நில்லுடா, எங்கடா ஓடுற? ஏய், நில்லுடா. காது பிடிச்சு நில்லுடா, நில்லுடா. ஏய், 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 நில்லுடா. ஏய், சொல்றேன்ல. அவளை எங்கடா கூப்பிடுற? நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய்.
மாலையை எடுத்து போடுங்க.